ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இடத்துல வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல் இந்த எபிசோட் ரொம்ப ஃபயராக இருக்க போது, ஏன்னா அது எபிசோட பார்த்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் பெருசாக கண்டுக்காதீங்க. ஏன்னா ட்ரெய்லரில் கொடுத்தது போல் உள்ளுக்குள்ளே இருக்குமான்னு நினச்சிங்கன்னா அது ஒரு சின்ன ஏமாற்றம் தான். ஆல்ரெடி வந்து நிறைய பேர் 6 வருஷம் கழிச்சு ஓட்டுருக்கீங்க, என்னடா கொஞ்சமாச்சும் அனிமேஷனை நல்லா பண்ணியிருப்பீங்களாடான்னு சொல்லிட்டு ரொம்பவே இந்த சீசன் 3 வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டார்டிங். அதனால நம்ம எதுவும் பெருசா சொல்ல விரும்பல. முடிஞ்சளவுக்கு அவங்க கொடுத்த பெஸ்ட்டை நம்ம சின்னதா வச்சு அப்ரிஷியேட் பண்ணணும். அவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஒரு நார்மல் அனிமே ஃபேனா நீங்க கண்டிப்பா கொந்தளிக்காதீங்க. முடிஞ்சளவுக்கு கதையை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சரி வாங்க நம்ம கதை உள்ள போலாமா. காரோ இன்னொரு பக்கம் இந்த இதில் செத்துட்டான்னு பார்த்தா அவன் இன்னமும் உயிரோட தான் இருக்கான். கொஞ்சமாச்சும் உடம்புல உயிர் இருக்க மாதிரி அசைகிறான். அந்த டைம் அவன் யோசிச்சு பார்க்குறான் எனக்கு என்ன நடந்ததுன்னு. அப்போ ஆரம்பத்தில் அவனுக்கு 2 பேர் அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து மிரட்டி அந்த இடத்த விட்டு கொண்டு போகிறது அவன் யோசிச்சு பார்க்குறான். திடீர்னு அவனுக்கு கண் முடிக்க அடைச்சா எதுக்கு நான் இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கேன், என்னடா இது பயங்கரமாக வலிக்குது, என்னாச்சு எனக்கு, நான் மாஞ்சர் கிட்ட தோத்துட்டேனா, இருந்தாலும் நான் இன்னமும் உயிரோட இருக்கேன், என்னடா இங்கே நடக்குது. அந்த பையன் அங்கே அந்த குட்டி பண்ணி வயனை எடுத்துன்னு ஓடிடானுங்களா அவங்க. என்னதான் இங்கே நடக்குதுன்னு புரியல. என்ன அர்த்தம் இப்போ இவனுங்க அட்டாக் பண்ணது பார்த்தா முதல்ல என்னுடைய ரத்தம் நிற்கணும், ஆனால் ஆல்ரெடி அது எப்படி இது நடக்கும், என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு காரு டக்குன்னு பார்த்தா தன்னுடைய பாடியை ஃபுல்லாவே டைட் பண்ணுவான் பாருங்க. அப்படியே உடம்புல இருந்து வேர்வை எல்லாமே ஆவியாவி போற லெவலுக்கு ரொம்ப ஹீட் ஆயிடுவான். அப்புறம் நம்மளுடைய ஹீரோ அசோசியேஷன்ல வந்து எந்த பையன் ஏன்பா டாகி நம்பர் 3 கிட்ட இருந்து நமக்கு எந்த விதமான சிக்னலும் பெருசா வரல, கண்டிப்பா இதுக்கு அர்த்தம் அவன் ரொம்ப க்ளோஸா போயிட்டு கண்டுபிடிச்சுப்பான்னு நினைக்கிறேன். பேஸுக்கு இதை போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னொருத்தன வந்துட்டு சைல்டு எம்பரர் ஃபைனலி உங்களுடைய வேலையை கரெக்டா பார்த்துட்டு இருக்கீங்க போல மிஸ்டர் செகண்ட். உங்களுடைய அந்த தேடுதல் வேட்டை எப்படி போயிட்டு இருக்காங்க, ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற எல்லா விதமான ஹீரோஸும் தயாரா இருக்காங்க. என்ன சொல்றீங்க, கிளாஸ் எஸ் ஹீரோஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்களா? எல்லாரும் சொல்ல முடியுது. டாப் டேங்க் மாஸ்டர் அண்ட் மெட்டல் பேட் இவங்க எல்லாம் என்னமோ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. முக்கியமா டிரைவ் நைட் காணும், அப்புறம் வாட்ச் டாக் மேன் அண்ட் மெட்டல் நைட் இவங்க எல்லாருமே இதுல கலந்துக்கிறதுல இருந்து ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அப்ப வேற யார் தான் இந்த வேலையில இறங்கிருக்கான்? ஜாமி மேன் இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான். அப்புறம் சில்வர் ஃபேங்க், டீமன், சைபார் அண்ட் கிங் அவங்க எல்லாருமே பிளான் பண்ணிட்டாங்க ஒரே டீமா இருக்கிறதுக்காக. இந்த ஒரு ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் எஸ் ஹீரோஸ் எல்லாருமே தயாரா இருக்காங்க. அதனால நீங்க பெருசா யாரையும் எதிர்பார்க்காம நீங்க தெரிஞ்சுக்கின இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஆக்சுவலி வந்து நான் அந்த ஜெனோட்ஸ் டீமன் சைபார்க்குன்னு சொல்லக்கூடியவனை பத்தி கொஞ்சம் ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அவன் ஜட் சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கான், கோஸ்ட் டவுன்ல. இப்போ மான்ஸ்டர் அசோசியேஷன் பார்த்தாதுக்கு அந்த இடத்துல தான் இருக்கானுங்க கோஸ்ட் டவுன்ல. இவனுக்கு எதுக்கு சீரியஸாவே அதே இடத்துல தங்கி இருக்காங்க புரியல. எதனா உனக்கு காரணம் தெரியுமா? உண்மையை சொல்ல போனா அதிகப்படியான ஹீரோஸ் வந்து தங்களுடைய சீக்கிரட்டை உண்மையிலே மறைக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை பண்றது வழக்கம் தான். அதனால அவங்கள பத்தின இன்னும் நிறைய தகவல் நமக்கு தெரியாது. இருந்தாலும் முக்கியமா சொல்ல போனா நம்ம மான்ஸ்டர் அசோசியேஷனுடைய ரூட் வந்து கோஸ்ட் டவுன்ல இருக்கிறத பத்தி அவனுங்களுக்கு நம்ம சொல்லாம எப்படி அவனுக்கு போயிட்டு அட்டாக் பண்ண முடியும்? இதுல கொஞ்சமாச்சும் கலந்துக்கினா தானே. அவன் பெருசா எதுவும் நம்பலையா? ஏன்னா ஆல்ரெடி வந்து இவன் வந்து இதுக்கு முன்னாடி இவனுடைய ஒரு ஜீனியஸ் ஆளுகிட்ட பேசும்போது அந்த தகவல்ல வந்து அவன் யாரையுமே கூட இருக்கவங்களை நம்ப கூடாதுன்னு சொல்லியிருப்பான். புரியுது, நீங்க வருத்தப்படுறத பார்த்தா கண்டிப்பா அந்த டீமன் சைபார்க்கார இருக்க ஜெனோஸ் வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தானே சொல்றீங்க. உங்களுக்கு டேரக்டர் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட கேட்டலாம். இல்ல அப்படியேப்பட்ட ஆள்கிட்ட எல்லாம் என்னுடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஷேர் பண்ணவே மாட்டேன். ஆபரேஷனுக்கு கட்டாயமா அவன் வந்து கலந்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான் அப்ப தரான் அவனுக்கு. ஏன்னா நான் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க மாட்டேன். சரிதான் நீங்க சொல்றதும். எங்க பேரு அது மட்டும் இல்லாம இந்த டீம்ல அவன் கலந்துக்கிறனால நமக்கு அவனுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கக்கூடாது. இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். சில்வர் ஃபேங்க வந்து காரோ கூட சண்டை போட்டானமே, அதுக்கப்புறம் அவன் காணாம போனதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவன் திரும்ப வருவான், அதுவும் முழு பவரோட. அதனால இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா மான்ஸ்டர் அசோசியேஷன்ல காரோ இப்போ அவங்க கூட இருக்கான். ஆனா எந்த ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து சில்வர் ஃபேங்க இதுல சேர்க்காம விட்டுட்டோம்னா நமக்கு நிறைய நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. சரியானா நம்மளுடைய டீம்ல கிங் சேர்க்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்கோர்ஸ் கிங் தான் இங்க இருக்கிறதுலே கீ ஃபைட்டர்ஸ்ல ஒருத்தன். அவன் இல்லாம அடுத்த கட்டமா நம்மளால எதுவுமே பெருசா பண்ண முடியாது. அவன் நமக்கு தேவைதான் அப்படின்னு இந்த பையனும் அவன் பெரிய ஆள் நினைச்சு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் இன்னொரு ஆபீசர் கிட்ட வந்துட்டு இன்னொரு விஷயத்த சொன்ன உடனே அவன் ஷாக் ஆயிடுவான். என்னது, சில்வர் ஃபேங்கையும் டீமன் சைபர் ஜெனோஸையும் இந்த ஆபரேஷன்ல இருந்து நம்ம தூக்கணுமா? உண்மைதான், ஏன்னா அவங்க மேல பெருசா நமக்கு நம்பிக்கை இல்லை. அதனால அவங்களுக்கு பதிலா கிளாஸ் ஏ கிளாஸ் சி ஹீரோஸை சேர்ந்தவங்க எல்லாருமே கிளாஸ் எஸ் கூட சேர்ந்து போறாங்க. முட்டாள்தனமா பேசுறியா? அவங்க இல்லாம நம்மளால எதுவுமே பெருசா பண்ண முடியல, நம்ம செத்துருவோம் பரவாயில்லையா? இல்ல அவங்க இருந்தாலுமே நம்ம உயிரோட இருப்போமான்னு உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு மாத்தி கீத்தி அவனுடைய மைண்டை மாத்ததுக்காக அவன் நிறைய விஷயத்துக்கு காரணமா சொல்றான். ஆனா அந்த ஆள் ஒத்துக்கவே மாட்டான். டே என்னடா பேசுறீங்க, அவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமான ஆளுங்க இந்த டீம்ல. இல்லைன்னா நம்ம ஹீரோஸ் நிறைய பேர் செத்துருவாங்கடா. அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்மளுடைய டீம்ல இவங்க இருந்தா நமக்கு பெரிய லெவலில் இடைஞ்சலா தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதை பாருங்க, மான்ஸ்டர் அசோசியேஷன் கிட்ட இருந்து வந்தது. அவங்க எர்த் டூம்ன்ற ஒரு விஷயத்த இதுல கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு வார்னிங். கண்டிப்பா இதுக்கான அர்த்தம் அவங்க ஹியூமனிட்டியே மொத்தமா அழிக்க போறாங்க. அதனால இப்போதைய சூழ்நிலை ஹீரோ அசோசியேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. அதனால அப்படியாப்பட்ட ஆட்களை நம்ம எதிர்பார்க்கறதை விட்டுட்டு இருக்கிறவங்களை முக்கியமான ஆட்களை நம்ம அனுப்பலாம். அதே மாதிரி அதுக்கு போற மிஷின்ல வந்து கூடவே ரெஸ்கியூ மிஷினும் ஹாஸ்டேஜ் நம்ம பத்திரமா
நம்ம கூட்டின்னு வர போறோம். கண்டிப்பா நீங்க சில்வர் ஃபேங்கையும் மற்றவங்களையும் இதுல திரும்ப கூப்பிடாதீங்க. அதுவும் நான் வந்து சொல்ற வரைக்கும். அவனுங்க அவங்க கும்பலா உட்காந்துட்டு இருக்கானுங்க. பார்த்தா அந்த இடத்துல சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பிட்றதுக்காக தீவிரமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. என்னப்பா குழவை போடுங்கப்பா, பொங்கலோ பொங்கல் ரெடி ஆயிடுச்சுப்பா, சாப்பிடுங்கப்பா, குழவை போடுங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் போட்டு தாக்குறானுங்க சாப்பாடை. பார்த்தா சாப்பாடெல்லாம் செதறி போய் வேஸ்டா போகுது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆனா பிளஸாட் ஒன்று பக்கம் பர்ஃபெக்டா ஒரு சாப்பாடு எடுக்கலாம்னு பார்க்க அந்த கறி துண்டை பார்த்தா ஜெனோஸ் எடுத்துருவான். எதுக்காக மாஸ்டருடைய மீட்லாம் எடுக்கிற பிளஸாட்? டீமன் சைபர்க் ஜெனோஸ், நீ கேட்டினா நான் தரேன், ஆனா அந்த மொட்டை தலையை கேட்டினா நான் தரவே மாட்டேன். என்னப்பா நீங்க குட்டி குழந்தைகள்ட்ட சண்டை போட்டுட்டீங்க? என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கப்பா. டேய் கம்யூனிட்டி ஷேர் பண்ணி சாப்பிடணும் சொல்லிட்டு நீயே சாப்பிடுங்கடா. டேய் மொத்தத்தையுமா பஞ்சு மிட்டாய் தலையா? ஹீரோபம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா, என்னமா மிஸ் ஆகுது? எதுக்குப்பா நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வந்துட்டு இப்படி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கீங்க? இது என் வீட்டுல நம்ம சாப்பிட்டுங்கிறோம்ல, எதுக்கு வெளியால் மாதிரி பண்றீங்க? அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு பத்தின கதையை அந்த இடத்துல ரொம்ப போயிட்டு இருக்கு, தீவிரமா காமெடியா. ஜெனோஸ்லாம் கடுப்பாயிடுவான். என்னப்பா சொல்றீங்க? சாப்பாடு நல்லா இல்லையா? ஜெனோஸ் பொங்கிடாத பொறுமையாரா. அப்புறம் பார்த்தா அவனுடைய டாக்டரும் சமாதானப்படுத்துறாரு. டென்ஷன் ஆகாத ஜெனோஸ், உன்னுடைய இன்னொரு நல்ல முகம் இருக்கு, அதை காமி. சாப்பாடு ரொம்ப நல்லதா இருக்கு நீ செஞ்சது. ஆனா டாக்டர், இந்த பொம்பளை மட்டும் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லாதீங்க, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் என்னடா பொம்பளைன்ற? ஆனா நீங்க ரெண்டு பேருமே ஹீரோ அசோசியேஷன் சேர்ந்தவங்க தானே? அப்படி இருக்கும்போது நண்பர்கள் இல்லைன்னு சொல்றது என்னடா இப்படி சொல்ற? அவ எப்படி இருக்கா பாரா, பார்க்கவே நல்லா இருக்கா பாரா. பழக தெரியாத பையனாகிறான் பையன். பரவாயில்ல டாக்டர், நீங்களாச்சும் கொஞ்சம் நல்லவங்களா இருக்கீங்க. இந்த ஜெனோ பையனுக்கு எடுத்து சொல்லுங்க கொஞ்சமாச்சு. நீங்க நல்லாவே உனக்கு கிராஃப்ட்மேன்ஷிப்ல வெப்பனை வச்சு பக்காவா ரெடி பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ஸ்கில் இருக்கு. ஆனா இந்த பையபோலைக்கு மண்டலாத எதுவுமே கிடையாது. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லவே இல்லை நீங்க. ஏய் பிளஸாடு, எதுக்கிட்ட அவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இன்சல்ட் பண்றியா? அப்போ சரி ஒரு டென்ஷன் ஆகுதான். ஹீரோ அவனுக்கு பேசுறதெல்லாம் பார்த்துட்டு டே எவ்வளவு நேரம் பேசுவீங்க? யோ டெல்வா சில்வர் பேங்க் ஒழுங்கா சாப்பிட்டீங்களா? வீட்டுக்கு கிளம்புங்க, சும்மா என் வீட்டு இடத்த தான் அடைச்சிக்கிறீங்க. நீ கூட தான் இங்க கிளம்புடா. நீ டே என்னடா மட்டியா தூங்கிட்டியா? நான் ஏஞ்சிக்கிறேன்ற மாதிரி ஹீரோ போய் ஏற்படான். செத்துட்டான் பையன். காரதுக்கு அப்புறம் பார்த்தா வேற ஒரு மார்க்கெட் பிளேஸ் வர ஒரு கடைக்குள்ள போயிட்டு கதையை வச்சுக்கணும் உள்ள போனா அந்த இடத்துல ஒரு அண்டர் கிரவுண்ட் வழி இருக்கு, அதுல போறான். அங்க உள்ள போக போக பார்த்து ஆட்டோமேட்டிக்கா இவனுக்கு தெரிய வருது யார் எந்த சைடு வந்துட்டு இருக்காங்கன்னு. பேசேஜ் 8A வழியா வந்துட்டு இருக்கானே, யாரா இருக்கும் அது? அவன் ஒன்றும் மிஷின் கிடையாது, அவன் ஒரு லிவிங் பீயிங் தான். யார் மான்ஸ்டர் கூட வந்து ஜாயின் பண்றதுக்கு வருவான்? ஒருவேளை ஹீரோ அசோசியேஷன்ல இருந்து வருவானா? எவன் வந்தா இருக்கட்டும், ஏன்னா தனியா வரான், கண்டிப்பா சாவை தேடி தான் வந்துட்டு இருக்கான். ஏய் இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல எவனும் சாவை தேடி வந்துட்டு இருக்கான். அவனை போயிட்டு பத்திரமா அலுங்காம குலுங்காம போயிட்டு கூட்டின்னு வரவனுங்களுக்கு பெரிய ரிவார்டு எதனா கொடுப்போம் அப்படின்னு அவனுங்களும் சொல்ல மான்ஸ்டர் கூட்டமே கத்திட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் காலையில விடியவும் ஹீரோவும் கத்திட்டு இருக்கான். டேய் கிங்க என்னடா பண்ணிட்டு இருக்கா? டேய் சொட்டத்தாலையா ஏஞ்சிக்கா. அப்புறம் பார்த்தா அவன் ஏஞ்சிக்க. டேய் நான் என்னடா இங்க பண்ணிக்கிறேன்? நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு சோறு துண்டு அப்படி இங்கேயே பார்த்துட்டேன். சரி மத்தவங்க எங்க? அவங்களாம் டின்னர் முடிச்சுட்டு நான் தெத்தி வெளியே அமைச்சிட்டேன். ஜெனஸ் கூட. அப்ப நான் மட்டும் இங்க இருக்கேனா? என்ன மன்னிச்சுடா சாய்த்தமா. சரி பரவாயில்ல, நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்றியா? இந்த இடத்துல இருக்க வெளியே இந்த குப்பை மூட்டைங்கெல்லாம் எத்தனை போய் வெளியே போகணும். அதுக்கப்புறம் அவன் சொன்ன வேலையை அதை பார்க்கறதுக்காக அந்த இடத்த விட்டு கிளம்புறான். எப்பா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி இருந்து பார்த்ததில்ல. இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. கவுஸ்டோனா மாறிடுச்சு, அது உண்மைதான். இந்த இடத்துல ஒரு பையன் இல்ல, சைத்தாமா தனியா வாழ்ந்துட்டு இருக்கான். அப்புறம் அவன் கூட நாங்க. ஆனா இந்த இடத்துல தான் நிறைய மான்ஸ்டர்ஸ் அண்டர் கிரவுண்ட்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் பயமே இல்லாம போயிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து அந்த ரெசிடென்டல் ஏரியாவை தாண்டி இப்போ சேஃப் ஜோனா இருக்கிற வெளியில வர வந்தவரனே ஒரு வயசான பாத்துருவான். யாரு பார்த்து சொட்ட மாட்டேன், யோ போயா நீ தான் வழுக்க மாட்டேன், நான் போயிட்டு வரேன் மாதிரி அவன் பயந்து ஓடிடுவான். தலைவன் குப்பை இருக்கிற ஏரியால அதை போட்டுட்டு அப்படி எங்கப்பா என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? அங்க என்னடா உள்ளுக்குள்ள ஒருத்தனும் இல்ல, அமைதியா இருக்க இடம். வெளியே என்னடா வழக்கம் போல போயிட்டு இருக்கு அப்படின்னு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு சில பேர் இருக்கானுங்க. யார் இவனுங்க? ஏய் கிங் வீட்டுக்கு வந்துட்டாருப்பா. கிங் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணுவோம். அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்கீங்களா? சாரிப்பா, நான் ஃபைட் பண்ணதுல என்னுடைய டிரான்ஸ்மிட்டர் வந்து உடஞ்சது, அதனால என்னால எதுவுமே உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியல. சரி லாஸ்ட் நைட் எங்க இருந்தீங்க? அதுவா சிட்டி ஜட்ல தான் இருந்தேன். என்னது உங்க துணியெல்லாம் பார்க்கும் போது தெரியுது கண்டிப்பா பெரிய லெவலில் போயிட்டு மாஸ்டர்ஸ் கொலை பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அட பாவீங்களா, நைட்டு போயிட்டு நல்லா கறி எடுத்து சாப்பிட்டு வந்தா இப்படி தான் இருப்பேன். நான் பண்றேனோ இல்லையா, ஆனா நீங்க சரியா பண்றீங்கடா. வாங்க வாங்க ஹெட் குவார்டர்ஸ்ல போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான அடுத்த மிஷன் வந்துட்டு அதை சொல்லத்துக்காக தான் நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஹெட் குவார்டர்ஸ்ல அந்த ஹாஸ்டேஜோடைய அப்பங்காரன் ஒரு பக்கம் பதறிட்டு இருக்க. ரொம்பவும் கேப்டன் டோங்காரா என்கிட்ட சொன்னாரு இன்னும் 2 மணி நேரத்துல எல்லாருமே கான்டாக்ட் பண்றதா. ஆனா இதுக்கு முன்னாடி போனா அந்த பெஸ்ட் டீம் கூட இப்போ திரும்ப வரல, என்ன ஆனாங்கன்னே தெரியல. கண்டிப்பா திரும்ப வராது பார்த்தா அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். நான் என்ன பண்றது? தெரியாதனமா அமைச்சு அவங்களே நான் மாட்ட வச்சிட்டாங்க. அவங்க சொன்னது உண்மைதான் போல. மாற்ற செய்தது நம்மளால எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பா என்னுடைய பையன் திரும்ப எனக்கு கிடைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். மிஸ்டர் நகாரி பதட்டமாகாதீங்க, இன்னும் ஹீரோஸ் இந்த இடத்துக்கு வரல. வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க மிகப்பெரிய லெவல்ல எதனா ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆல்ரெடி போனவங்களும் வரல, இதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனா எனக்கு எது தப்பா நடக்க போது மட்டும் உள்ளுணர்வு சொல்லுது. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுடைய பையனை காப்பாத்துறது என்னுடைய பொறுப்பு. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். ப்ளீஸ் ஹீரோ அசோசியேஷனை நம்புங்க. வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கா முதல்ல சொல்லு. ஏன்னா ஆல்ரெடி மெட்டல் பேட் தோக்கடிக்கப்பட்டோம். அவ எஸ் ரேங்க் ஹீரோ. அப்படி இருக்கும்போது உங்களை நம்பதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அவங்களால எதுவும் பண்ண முடியல, உங்களால என்ன பண்ண முடியும்? ப்ளீஸ் எப்படியாச்சும் என்னுடைய பையனை காப்பாத்து. எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை ஒண்ணுதான். தயவு செஞ்சு நீ தான் என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறதுனால அவனை காப்பாத்தி கொடுத்துரு. உனக்கு பணம் வேணுமா, வேற என்ன வேணும், எல்லாமே கீழே நான் தரத்துக்கு தயாரா இருக்கேன். எனக்கு என் பையன் மட்டும் வேணும், அவன் உயிரோடு வேணும் அப்படின்னு அவன் கேட்க இன்னொரு பக்கம் பார்த்தா யோ பொறுமையாரியா யார் இது? ரொம்பவும் வீக்கான ஆளுங்க தான் பணத்தை பயன்படுத்துவாங்க. யூஸ்லெஸ் ஆன ஆளுங்க தான் மான்ஸ்டருக்கு எதிராக தோத்து போவாங்க பேட்டில். உண்மைதான்ப்பா. என்னப்பா இவனுக்கு பேசிட்டு இருக்கானுங்க? ஒன்றும் நாங்கள் களத்தில் இறங்கல, அதனாலதான் இவனுக்கு எப்படி பேசிட்டு இருக்கானுங்க. ஆமாமா என்கிட்ட எல்லாத்தையுமே பார்த்துட்டுங்க, எல்லாத்தையுமே போட்டு சுக்குநூறா மாத்திடுறேன். அது ஏரியாவே பறக்க வைக்கணுமா பறக்க வைக்கிறேன் அப்படின்னு பார்க்கவும் முக்கியமான கிளாஸ் எஸ்எஸ் சேர்ந்த ஹீரோஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு வரானுங்க. ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்காக வந்திருக்காங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் அந்த நகரியும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். எங்க பாருங்கப்பா, நான் கோஸ்டோனோட
சிட்டியோடைய மொத்த விதமான மேப் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ அதுக்கு போறதுக்காக மல்டிபிளான வழிகள் இருக்கு. ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே வழியா போனா அது சரியா இருக்குமா தெரியாது. அதே மாதிரி பிரிஞ்சு போனாலும் சரியா இருக்குமா தெரியாது. எந்த வழியா போனாலும் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கும். ஆனா நம்மளுடைய முக்கியமான வேலை உள்ள இருக்கிற அந்த ஹாஸ்டேஜை மட்டும் காப்பாற்றணும். மாந்தஸ் எது வந்தாலும் அழிச்சிருங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பையனை காப்பாற்றணுன்றது நம்மளுடைய முக்கிய குறிக்கோளா இருக்கிறதுனால இந்த டிரான்ஸ்மிட்டரை பயன்படுத்திக்கோங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கிறது என்னால தெரிஞ்சுக்க முடியும், மற்றவங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி நம்ம பேக்கப்புக்குன்னு மெம்பர்ஸையும் வைக்க போறோம். இந்த இடத்துல மான்சஸ் வந்து அண்டர் கிரவுண்டை விட்டு வெளியே வரதுக்காக எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படியேப்பட்ட ட்ரை பண்ற மான்சஸ் எல்லாருமே பேக்கப்புக்காக வெளியே நின்றுட்டு இருக்கவங்களை கொல்லணும். இது கைண்ட் ஆஃப் ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கு, நல்லா இருக்குப்பா. இங்க பாருங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், பேக்கப்புக்காக நிக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு ஃபைட்டருமே உள்ளுக்குள்ள போயிருக்கிற அந்த ஹீரோஸ் திரும்ப வரலன்னா அவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக தான் நீங்களும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, மறந்துடாதீங்க. அதனால உங்களுக்கு இன்னொரு பெரிய வேலையும் இருக்குங்க. மான்சஸ் வெளியே வந்தாலும் அட்டாக் பண்றது, கூடவே அவங்களுக்கு ஆபத்துன்னு உள்ள போயிட்டு காப்பாத்துறது. இன்னொரு பக்கம் பார்த்தா அக்கா கரியும், ஏன்பா நீங்க பிளஸாட கூப்பிடல? இல்லப்பா, அவங்கள நாங்க கம்யூனிகேட் பண்ண முடியல, ஆல்ரெடி அங்க போய் பார்த்தோம், ஆனா அவங்களும் இல்லங்க. இதெல்லாம் ஒரு ரீசனா எனக்கு தெரியும், அவ கண்டிப்பா வந்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் இந்த இவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயத்துல என்னுடைய லிட்டில் சிஸ்டரை நான் உள்ள விட மாட்டேன். அதனால அவள்லாம் நீ கூப்பிடாத. அதுதான் நான் இப்பயே முன்னாடியே சொல்லிடுறேன். எல்லா வேலையும் என்னையும் முடிக்கிறதுக்காக கூட என்ன வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. அவ மேல எதுவும் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சுது, நான் கூப்பிடவே மாட்டேன், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த சிறையில வந்து இவங்களை பயமுத்துறான் நம்ம ரீப்பரும். எங்களை ரெஸ்கியூ பண்ண வந்தா இல்ல விடுவிக்க வந்தியா? விடுவிக்க வந்தா அவங்க கூட ஜாலியா விளையாட்டுக்காக வந்தாடா. விளையாட்டுக்காக யாருன்னா வந்து காப்பாத்துங்க, இந்த மம்மி பையில இருந்து காப்பாத்துங்கன்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தவளை வாயனை மாட்டி விட்டுட்டான். அதை ஆசையா வச்சுட்டு இருக்கிற அந்த பெரியாளுடைய பையன் உன்னை காப்பாத்த அவனுக்கு வருவானுங்களே, அதனால அது வரைக்கும் நான் இங்க இடத்துல நின்று விளையாட போறவனு கூட வந்தானுங்க. அதுக்கப்புறம் வந்து கெரோ அமுச்சு விட்டு அந்த மான்சஸ் எல்லாமே ஒரு பக்கம் அந்த வழியில வந்துட்டு இருக்கிற ஆளை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கானுங்க. எவனாச்சும் உள்ள வந்தானா அவனுக்கு போட சொல்லலாமா? ஒரு வாரம் கேட்டு பார்த்தா உள்ள எத்தனை போய் குத்துலாமா? ஹீரோ ஸ்டேஷன்ல இருந்து யார் வர போறது இல்லையா? அதுக்கப்புறம் வந்து அந்த ஆளுங்க வர பார்த்தா அவனுக்கு முன்னாடியே வந்து இந்த இடத்துல போயிட்டு இருந்த மான்சஸ் எல்லாம் பார்த்தா ஆளுக்கு செத்து கிடக்குறானுங்க. கண்டிப்பா நம்ம தேடி வந்த ஆள் வந்து நார்மலான ஹியூமனே கிடையாதுப்பா. அப்ப எனக்கு தெரிஞ்சு அந்த வெளியில இருந்து வந்த அந்த ஆளு மான்சலா இருக்குமா? ஒருவேளை நம்ம அதிகமா கேள்விப்பட்ட அந்த கிங்குன்ற பையன் பலியா இருப்பானோ சொல்ல முடியாது. வேற யாராச்சும் புது ஆள் கூட வந்திருக்கலாம். ஆனா எவனா இருந்தாலும் நம்ம அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா அவனை பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கணும். ஆமா, நம்மளுடைய முக்கியமான டாப் ரீப்பர் எங்க? அவர் காணோம். அவர் ஏதோ அங்க ஜெயில இருக்கிற பசங்களை பார்க்கறதுக்காக போறாரு. அதுக்கப்புறம் வரலப்பா. அவன் என்ன பிளான் பண்ணிக்கிறான்னு தெரியலப்பா அப்படின்ற மாதிரி அவனுக்கு பேசுற அந்த இடத்துக்கு கிளம்புறானுங்க. ரீப்பர் கிட்ட மாட்டிட்டு இருக்க அந்த பையன் வந்து கதறிட்டு இருக்கான், என்ன விட்டுருங்கன்ற மாதிரி. நல்லா இருக்குடா, எதுக்கு இப்படி பண்றீங்க? ஏன்னா நான் மான்சர் அப்படிதான் பண்ணுவேன். அதுவும் இல்லாம நான் ஒரு சைக்கோ மான்சர். உங்களை மாதிரியான ஹியூமன்ஸ் அடிச்ச பிறகு உருவாக்கக்கூடிய உலகத்துல நாங்க வைக்கிறது தான் மிகப்பெரிய ரூல்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நான் பெரிய பதவியில இருப்பேன். நான் என்னமோ உயிரோட இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? மொத்தவங்களை கொண்டு அதை ரசிக்கிறதுக்காக மட்டும்தான். சரி, நீ சாகத்துக்கு தயாரா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த பையன் உடனே கத்துவான், என்ன யாராச்சும் வந்து காப்பாத்துக்க, யோ கலவா எங்கேயா இருக்கேன் அப்படின்ற மாதிரி கொடுங்க. இது வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தா காரோ பக்கத்துல உடச்சுன்னு வருவான் செவத்தை. ஆனா டக்குன்னு ரீப்பர் அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. இந்த முறை வாடகன்னு மாப்பு தலையா உன்னை போட்டு சொருவுறன்ற மாதிரி அவன் பிடிச்ச கத்தியை பிடிப்பான் பாருங்க. மூஞ்சிலே ஒண்ணு வைப்பான், தலையை துண்டாக்கிடுவான். இங்க என்னடா நடக்குதுன்ற மாதிரி பக்கம் பார்த்துட்டு அவனே சாக்கிடுவா ரீப்பர். தலைமை இப்போ பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். கிளவா வந்துட்டே காப்பாத்து, டேய் தவளவாயா வா போலாம், சும்மா கத்திட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி அவனை சொல்ல. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட வேற லெவலா முடிக்கிறாங்க. கண்டிப்பா அடுத்த எபிசோட்ல ஃபைட் சீன் வேற லெவலா காத்துட்டு இருக்கு. முடிஞ்சிருக்கு, பொறுமையா பாருங்க. இப்போவாச்சும் அந்த ஃபைட் சீன் அனிமேஷன் எப்படி இருந்ததை சொல்லுங்க. நானுமே கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கணும் எத்தனை பேருக்கு அனிமேஷன் ஓரளவுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானு. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.